ஆரம்பிச்சிருச்சு. Go, lock the door. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் டீனா டாக்கீஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராப்பரான கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் ஹேரை ட்ரை பண்ணியிருந்தேன். அதை நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் ஹேரை டை பண்ணிவிட்டு இன்றைக்கி மேக்கப் போட போகிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ப்ளம்லேருந்து ஒரு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோஸ் வாட்டர் நீங்கள் உங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணும் போது பேர் ஃபேஸில் உங்கள் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும். ஸோ நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டு வச்சே பேட்டு ஃபேஸில் அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி பான்ஸ் ஹையர்லானிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்கின் அதிகமாக ட்ரை ஆக்காமல் நல்லா அந்த மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஹவர்ஸ்க்கு ரீட்டைன் ஆகும். ஃபேஸ் ஃபுல்லாக டாட் வச்சுட்டு கையை வச்சு நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கோங்க. கண்ணை சுற்றி கன்னத்தில் ஆல்சோ உங்களோட கழுத்துலையும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஸ்கின் கேர், அதுவும் மெயினாக நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும், நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சோ இல்லை பிளெண்டர் வச்சோ பிளெண்ட் பண்ணும் போது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் போட்டுட்டக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ஆக்வாலாஜிகா க்ளோ சன்ஸ்க்ரீன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணதுலேயே. நான் நிறையா சன்ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் இல்லாதப்போ இது மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் நான் எப்போவுமே வந்து சைடு, அதாவது நெத்தியிலேருந்து உங்களோட ஃபேஸோட சைடில் அதிகமாக அப்ளை பண்ணுவேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் நான் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உங்களோட ஃபேஸில் அதே மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் பாருங்கள். உங்கள் வெறுமனையாக இருக்கிற பேர் ஃபேஸ்லேயே அவ்வளோ நல்ல க்ளோ இருக்கும். ஸோ ஸ்கின் கேர் வந்து எசென்ஷியல். நீங்கள் மேக்கப் போடுறீங்களோ இல்லையோ டெய்லி ஸ்கின் கேரை பண்ணிவிடுங்க. ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கலர் கரெக்ஷன். என்னதான் நம்ம ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ போட்டாலும் முகத்தில் அவ்வளோ பிக்மெண்டேஷன் இருக்கும்போது கொஞ்சம் அதை ஈவன் பண்ணி நல்லிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணணும். இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த பேலட் வந்து ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன். கிட்டத்தட்ட எனக்கு 2 to 2.5 years நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் உங்களோட ரிங் ஃபிங்கர் வச்சு ஃபஸ்ட்டு உங்களோட அண்டர் ஐஸ் எங்கே ரொம்ப டார்க்காக இருக்கோ அங்கே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிளெமிஷஸ், அங்கங்கே டிஸ்கலரேஷன், மெயினாக வாயை சுற்றியும் நெத்திலையும் எனக்கு ரொம்ப டிஸ்கலரேஷன் இருக்கும். அப்புறம் மூக்கோட அந்த சைட்ஸில் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே கலர் கரெக்ஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு கையை வச்சு எந்தெந்த இடத்துல நல்லாவே அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஃபைனலாக கூட நம்ம அதை ப்ரஷ்ஷோ இல்லை பிளெண்டரோ வச்சு பேட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி மூக்கு சுற்றியும் எங்கே போட்டாலும் உங்களுக்கு கிரே ஆகாமல் இருக்கணும். 2 hours later. போட்டுக்கிட்டே இருந்தேன் இதே மாதிரி. Stop it. Get some help. முடிச்சதும் நீங்கள் ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை பிளெண்டரோ வச்சு அதை உள்ள நல்லா பேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்னதான் ஃபிங்கரில் பிளெண்ட் பண்ணாலும் ஒரு பேட் பண்ணோன்னே கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இன்றைக்கி நான் ஃபவுண்டேஷன் வந்து மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் NC45 யூஸ் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் என் கையில் எடுத்துகிட்டு அதை நான் வந்து என்னோடய பேக் ஆஃப் த ஹேண்டில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிங்கர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிப்பேன். அப்போ அது கொஞ்சம் ஹீட் ஆகும். அது என்னவோ தெரில, இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நான் அப்ளை பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபேஸு ஃபுல்லாக, அதாவது உங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்லா அதை டாட் வச்சுட்டு கழுத்தில் மறந்துடாமல் அதை வச்சுக்கணும். என்ன தான் நம்ம மேக்கப்பை ஃபேஸில் கரெக்டாக கலர் கரெக்ட் பண்ணி அப்ளை பண்ணாலும் நம்ம கழுத்தில் மட்டும் அதை எதுவுமே போடாமல் மிஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஆடாக இருக்கும். ஃபேஸ் தனியாக கழுத்து தனியாக ஒரு கலரில். நான் நல்லா ஒரு பஃபிங் ப்ரஷ்ஷை எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா பேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகுறதோடு இல்லாமல் அது ஸ்கின்னுக்குள்ளே நல்லா உரியும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தேய்ச்சோமோ இல்லை அப்படியே இழுத்தோன்னா அது ஒரு மாதிரி அன்ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். முதல்ல வந்து நான் நல்லா அமுக்கி பேட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஈவனாக முதல்ல ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கழுத்துலேயும் நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கழுத்து மட்டும் தனியான ஒரு கலரில் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக கழுத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் மோஷனில், சர்க்குலர் மோஷன்லேயும் பஃபிங் மோஷன்லேயும் அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கும் போது உங்கள் ஃபேஸ்லேயே ஒரு பிரைட்னஸ் வந்துடும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு. இன்றைக்கி நான் தனியாக கன்சீலர் போகாமல் ஃபவுண்டேஷனே எடுத்து இன்னொரு லேயராக அண்டர் ஐக்கு அப்ளை பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிளெண்டர், அது ஒரு டேம்ப் பிளெண்டர் எடுத்து கண்ணுக்கு மேலே, அதாவது ஐலிட் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் நம்ம மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டதுனால, அதுலேயும் கொஞ்சம் மேட் ஆகணுன்றதுக்காக அது மேலேயே லைட்டாக அப்படியே அப்ளை ஆகிற மாதிரி பிளெண்டர் வச்சு நல்லா அழுத்தி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இது பாப்ஸோ பியூட்டிலேருந்து இந்த பேலட் வாங்கியிருந்தேன். மைக்லாம் வெப்சைட்டில் 1 ரூபிக்கு. அது ஏதோ ஒரு ஆஃபர் வரும் இன்ஸ்டாகிராமில். அதில் இந்த ஒயிட் பவுடர் எடுத்து ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு லைன்ஸ் வருமோ அந்தந்த இடத்துலலாம் இதை வச்சு நான் பேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்மைல் லைன்ஸ், அண்டர் ஐஸில் க்ரீஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு இதை போட்டு இது பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு மிஸ் கிளார்லேருந்து அதோட ஷேட் வந்து TL5. இது என்னோடய ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்ட் ஷேட். என்னோடய லாஸ்ட் நைக்கா ஹாலில் இது இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும் இந்த பவுடர். உங்களுக்கு சங்காக அப்படியே கட்டி கட்டியெல்லாம் ஆகாது, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மேக்கப்புக்கான கரெக்டான ட்ரான்ஸ்லூசன் ஒரு செட்டிங் பவுடர்னால் அஃபோர்டபுள் ஆப்ஷனில் இந்த ப்ராடக்ட் தான். அதுவும் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஷேடு. ஸோ நல்லா அதை வந்து நம்ம அடியில் க்ரீம் ப்ராடக்ட் ஃபவுண்டேஷன் போட்டதுனால கண்டிப்பாக ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு செட் பண்ணணும். அது ரொம்ப நேரம் அப்படியே திட்டாக தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ நல்லா நான் வந்து தாராளமாகவே எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் மேக்ஸிமம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண ஒரே ப்ரஷ்ஷே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரே ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகணும், புது புது ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக. இது ஸ்விஸ் பியூட்டியில் ஒரு ஐஷேடோ பேலட். இது டார்க் ப்ரௌன் ஆர் டார்க் க்ரீன்னு நினைக்கிறேன். இதுவும் என்னோடய லாஸ்ட் நைக்கா ஹாலில் நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். நான் ஐப்ரோஸ் வந்து இன்றைக்கி வரையாமல் ஜஸ்ட்டு அந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப வரைகிற மாதிரி தெரியாமல் இன்றைக்கி அந்த கேப் மட்டும் லைட்டாக, ஒரு ஷாப்பிங் தானே, ஸோ நம்ம எதுவும் ஒரு ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகாததுனால நான் இன்றைக்கி அதை சுற்றி லேயர் பண்ணி வரையாமல் ஜஸ்ட்டு அந்த எங்கெங்கே கேப்ஸ் இருக்கோ அதை மட்டும் ஒரு ஆங்கிள் ப்ரஷ் வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதே மிஸ் கிளார் பவுடர் எடுத்து ஐலிட்டில் அப்ளை பண்ணிக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் அதை மேட் பண்ணுன்றதுக்காக. ஏன்னா நான் அப்போ சொன்ன மாதிரி அது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்திருக்கும். ஃபவுண்டேஷனும் நான் ரொம்ப அதில் போட்டிருக்க மாட்டேன், லைட்டாக தான் அதில் பேட் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு நல்ல பேலட், இது வந்து மார்ஸ்லேருந்து வந்த ஒரு பேலட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஒரு 350 400 தான். நான் இதை காட்டணுன்றதுக்காக எடுத்து காட்டுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்ன கலர் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து அந்த பேலட் இருக்கும். ஸோ இந்த பேலட்லேருந்து சும்மா ஒரு ஷேட் போடலாமா இல்லை மார்ஸ்லேருந்து யூஸ் பண்ணலாமான்ட்டு நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி நான் லைட்டாக தான் கிளம்ப போகிறேன். ஸோ ஒரே ஒரு கலர், சும்மா ஒரு பாப்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் மார்ஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அந்த கீழே இருக்கிற 2 கலர், பிரிக் கலர் அண்ட் ப்ரௌன் கலர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல திக்கான ப்ரஷ், அதாவது திக்கு பிரிசில்ஸ் இதில் வந்து நான் அப்படியே ஃபுல்லாக அன்ஈவனாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் போடும்போது கண்ணில் லைட்டாக ஒரு பாப் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அன்ஈவனாக லிட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இன்னொரு ப்ரஷ் அதை வச்சு நல்லா உங்கள் ட்ரான்சிஷனை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பாப், அது ரொம்ப அழகாக இருக்கும். அதே டைம் ரொம்ப அதிகமாக போட்ட மாதிரியும் இருக்காது. ப்ராடக்ட் ஒரு லிப் அண்ட் சீக் டென்ட். இது நான் நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். இது பை 1 get 1 வந்திருந்தது. ஃபஸ்ட்டு கலர் வந்து ஒரு செரி கலர் வேரியண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ப்ளம் கலர். இது ரெண்டுத்துல நான் எதை போடலான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். லிப் அண்ட் சீக், நீங்கள் சீக்குக்கும் போட்டுக்கலாம். சீக் போன்ஸ்க்கு நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கும். ப்ளஷ் போடும் போது அது துண்டாக தெரியும். இது கொஞ்சம் லிக்விடியாக இருக்கிறதுனால இதை நீங்கள் டாட் வச்சு பிளெண்டரோ இல்லை ப்ரஷ்ஷோ வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நேச்சுரல் ஃபினிஷ், அதாவது உங்கள் சீக் போனுக்கு நடுவில் வந்து ஒரு பிளட் ஃப்ளோ ஆகிற மாதிரி, ஒரு பிளட் ரஷ் இருக்கிற மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் வேணும்னா நீங்கள் லிப் அண்ட் சீக் டின்ட்டு போடலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால. நான் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ண அதே ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீல் பண்ணிவிட்டு ஒரு கலர் வந்து கண் அண்ட் சீக் ப்ளஸ் லிப்ஸில் இல்லைன்னா அது ஒரு மாதிரி முழுக்கட்டின்னு இருக்கும். சரி, அது ஒரு டெப்த் அண்ட் டெஃபினிஷன் ஃபேஸில் இருக்கணுன்றதுக்காக இதை நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் சீக் போனில் நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லிப்ஸுக்கு போகிறேன். நான் ஃபஸ்ட்டு லிப்ஸோட டெஃபினிஷனை நல்லா வரைஞ்சிக்கணும், அந்த ஷேப் நல்லா தெரியணுன்றதுக்காக ஒரு லிப் லைனர் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து யூஸ் பண்ணுறேன். இந்த லிப் லைனரும் நான் நைக்காவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்.
எப்போவுமே ஒரு லிப் லைனர் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் லிப்ஸ்டிக் போடும்போது அந்த ஒரு லிப்போட ஷேப் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் பெருசாக கூட லிப்பை ஓவர்லைன் பண்ணிக்கலாம். சில பேர் அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுவேன், லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக லிப் லைன் பண்ணிவிட்டு மேக்லேருந்து ரூபியூன்னு ஒரு லிப்ஸ்டிக், நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் என்னோடய saree கலருக்காக ரெட் எடுத்தேன். பட் இன்றைக்கி நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் நல்லா பேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு லைட்டான இது. இப்போ வந்து என்னோடய ஐஸ் அண்ட் சீக் ஓவராகவும் இல்லாத மாதிரியும் இருக்கும், அதே டைமில் ஒரு பாப் ஆஃப் கலர் ஃபேஸில் அங்கங்கே இருக்க மாதிரியும் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேருக்கு வந்து ஒரு ஹேர் சீரம். இதுவும் என்னோட நைக்கா அன்பாக்சிங் வீடியோவில் இந்த சீரம் போட்டிருப்பேன். இந்த சீரமில் நிறைய ஆயில்ஸ் இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். இந்த இன்க்ரீடியண்ட்டில் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ ஹேரை வெட் பண்ணி குளிச்சிட்டக்கப்புறம் அந்த இதில் வந்து நீங்கள் ஒரு சீரம் நான் ஒன்று அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் லீவ் இன் கண்டிஷ்னர் மாதிரி, லைக் லீவ் ஆன் கண்டிஷ்னர் மாதிரி இந்த சீரமை மட்டும் நான் வந்து எண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா தலைவாரிப்பேன். நெக்ஸ்ட்டு ஆக்சசரிஸ் போட வேண்டியது தான். வாட்ச், வளையல். நெக்ஸ்ட்டு என்னோடய டெய்லி வேர் செயின். இதில் நடுவில் ஒரு மினியன் டாலர் இருக்கும். அந்த மினியன் வந்து கையில் ஒரு பிளேட் வச்சுருக்க மாதிரி அதில் என்னோடய பேர் என்கிரேவ் ஆகிருக்கும். இந்த செயின் நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன் ஆஃபீஸ் வேர்க்கு. இப்போல்லாம் சாரீஸ்க்கும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். வாட்ச் இருக்கிற கைக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் ஹேண்ட்லர் வந்து அதை நான் மாட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் டெய்லி யூஸ்வலாக போடுற ரிங்ஸ், அது எல்லா கையிலையும் போட்டுட்டு அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி போட்டிருந்த மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தப்போ தான் டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஆமால, நம்ம மஸ்காரா போட மறந்துட்டோம். நான் வந்து கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்காரா கேர்ள்னு சொல்லலாம். எனக்கு வந்து லைனர் அண்ட் காஜலை விட மஸ்காரா மட்டும் போட்டு ஐப்ரோஸ், அப்புறம் ஒரு சின்ன பாப் ஆஃப் ஐலிட்டில் ஒரு கலர், அப்புறம் மஸ்காரா, இது மட்டும் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் சட்டிலாகவும் இருக்க மாதிரியும் இருக்கும், அதே டைம் மேக்கப் போட்டிருக்க மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில டைம் ஈவெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறோன்னா, ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி எதனா போகிறோன்னா நான் வேணால் நம்ம ஐப்ரோஸ்க்கு எல்லாம் பண்ணும்போதே கீழே ஐலைனர், காஜல் அதெல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். என்னோடய saree கலருக்கு ஏற்ற மாதிரி என் கண், சீக், லிப் எல்லாமே ரொம்ப ஓவர் டூ ஆகாமல் அதே டைம் அந்த கலரும் தெரிகிற மாதிரி நம்ம ரெடி ஆகிட்டோம். ஃபைனலாக என்னோடய பேக் கலெக்ஷன் வீடியோ நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலில் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் இந்த பேக்கை நான் காட்டி இதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். பாய்.